சார் இப்போ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கப்புறமும் வலுக்கட்டாயமா ஒரு மொபைல்ல கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இல்ல வாட்ஸ்அப்ல தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்றது, இல்ல அவங்களோட சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, இப்படிலாம் இருந்தா அது வந்து எந்த லெவல்ல நம்ம இப்போ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இல்ல எங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியும் சார்? இது வந்து நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம். நீங்க வந்து போலீஸ் வெப்சைட் இருக்கு, தமிழ்நாடு போலீஸ் வெப்சைட்டு, அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த வெப்சைட்டில் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். அலாங் வித் த எல்லா எவிடன்ஸையும் தயாராக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி தாராளமாக கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அவங்க பேரில் துரிதமாக நடவடிக்கை எடுப்பாங்க. ரெண்டாவது, இதெல்லாம் வந்து சீக்கிரட்டாகவும் வச்சுருப்பாங்க போலீஸ். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு சில பேர் என்ன மைண்டில் நினச்சிப்பீங்க, ஐயோ இது பேப்பரில் வருமா, நியூஸில் வருமா, நம்ம முகம் தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் வர்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. உங்கள் முகத்தை அப்படி போட முடியாது உங்கள் பர்மிஷன் இல்லாமல். அதனால் அதை பற்றி கவலையப்படாதீங்க. அதனால் தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.